ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூரோட பெருமையை சேர்க்கிற தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து நான், அம்மா, தம்பி, என் பொண்ணு 4 பேரும் போயிருந்தோம். ஆக்சுவலி தஞ்சாவூரில் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, ஆண்ட்ரியா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்கில் தான் நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. கௌதம் கார் பார்க் பண்ண போயிருந்தான், அதனால் வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு அப்போ கூட அமைதியாக ஒரு இடத்துல நிற்கணும்னு வரல, அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, சமாளிக்கவே முடியல. தஞ்சை பெரிய கோவில் யாரெல்லாம் போயிருக்கீங்க, தஞ்சை பெரிய கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களா இருந்தால் படித்து பாருங்கள். தஞ்சை பெரிய கோவில்னாவே ரொம்ப 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 பழமையான கோவில். அதோடய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோபுரம் உள்ள ஒரு கோபுரம் இருக்கும், சிவனுக்கு மேலே இருக்கிற பெரிய கோபுரம். அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே கீழேயே விழுகாது. ஆக்சுவலி பெரிய கோவிலோட கோபுரம் கீழேயே விழுகாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. அதுதான் தஞ்சை பெரிய கோவிலோட ஸ்பெஷாலு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் வந்து சுவாமி மேலே நேரடியாக வந்து அந்த சூரியனோட கதிர்கள் வந்து விழுகுமாம்மா. சூரியன் வந்துட்டு சுவாமியை பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கோவில். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு எப்போ போனாலும் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய கோவில், இவ்வளோ கருங்கல்ல மனுஷங்க மட்டுமே, மிஷின் இல்லாமல் எப்படி இப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தமிழர்கள் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா கூட நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனதையாவது பாதுகாத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அதோட பெருமைங்களை நம்ம சொன்னாதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த காலத்தில் நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதே அவ்வளோ கஷ்டமான இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய கல்லை வச்சு மிஷின் இல்லாமல் மனுஷங்களே கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக கோபுரத்தோட நிழல் விழுகாமல் அதோட அளவு எல்லாமே மைனூட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி இந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழுகாதான். அந்த அளவுக்கு அந்த டிகிரி வந்துட்டு மைனூட்டாக கட்டியிருக்காங்க அந்த கோவில். நந்தி பாருங்கள், பெரிய நந்தி, நல்லா சூப்பரான பெரிய நந்தி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, கோவிலில் வந்துட்டு நிறைய க்ரௌடு, வீக்கெண்டு வீக்டேஸ் எப்பயுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் போல். ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கோவிலை வந்து ஒரு பார்க் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சுவாமி உள்ள கருவறைக்குள்ளே எல்லாருமே போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, ரிலாக்ஸேஷனுக்காக நிறையா பேர் வராங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட் டைமில் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் நைட் டைமுமே வீடியோ எடுத்திருக்கேன், நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் வந்து வீடியோஸ் அங்கங்கே அழகழகாக அந்த லைட்லாம் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு நைட் டைம்லேயுமே. இப்போ வந்து நாங்கள் மேலே கருவறைக்குள்ளே போகிறதுக்காக வந்து மேலே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது, ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கலை. ரொம்ப நல்லா சுவாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோ பெரிய சிவனே ரொம்ப பெருசாக இருப்பார். சிவன்கிட்ட எல்லா சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாசிட்டிவிட்டியோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். தேங்க்யூ.